உட்கார்றா போலாம். மச்சான் வண்டி நான் ஓட்டவா? ஓட்டுறா. டேய் ஒழுங்கா ஓட்டுறான், வண்டியில பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு. டேய் புல்லட்னா இப்படி பட்டு பட்டுன்னு ஓட்டினா தானே சும்மா பட்டாசா இருக்கும். பட்டு பட் பட் பட். மச்சான் படத்துக்கு போலாமா? போலாம்டா. என்ன படம்? மதகஜா. மதகஜாடா? என்னப்பா சொல்றாங்க? மதகஜராஜா தான் அப்படி சொல்றான். அவன் என்ன சொன்னா நான் தலையை மட்டும் ஆட்டிக்கோ. போலாம்டா. எதுல போறது? என் வண்டியில் நம்ம 3 பேர் போயிடலாம். அப்படியா? போலாம். சரி, அப்ப எங்க 2 பேர் யார் வீட்டுல விடுறது? நானும் உங்களை போய் விட்டுறேன். சரி, ஓகே, அப்ப போலாம். கைஸ், ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ சூப்பர் பைக்கில் வீலிங் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த வீடியோ. இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்பாட்டில் தான் பண்ணுறேன். சுற்றி பாருங்கள், எல்லாமே க்ளோஸில் தான் இருக்கும். யாரும் இதெல்லாம் வந்து பப்ளிக் பிளேஸில் ட்ரை பண்ணாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லா சேஃப்டி கியர்ஸும் போட்டு தான் வீலிங் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த வீடியோ இப்போ உங்களுக்காக. வாங்க போகலாம். ஓகே ஆண்டி, பக்காவாயிடுச்சு. எவ்வளோப்பா ஆச்சு? 200 ரூபாய் ஆச்சு. இருப்பா, எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா. என்ன ஆண்டி 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு? அதுவா? ஓ, எனக்கு ஷாக் அடிச்சனாலயா? சாக்கு உனக்கு இல்லப்பா, எனக்கு. முதல்ல ஒரு ஜட்டியை வாங்கி. கர்ம கர்ம. மச்சான், உனக்கு யாரடா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொனால்டோ தான்டா ரொம்ப பிடிக்கும். அப்ப அவர் கூட வண்டியில வா. 1 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கி 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இவரை கூப்பிட்டு வந்தா இவருக்கு ரொனால்டோ பிடிக்குமா? உசேனே மச்சான், ஒரு 5 நிமிஷம்டா. மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடா. வந்துடுறேன். மச்சான் தப்பா நினைச்சுக்காரா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா போலாம். புறம்போக்கே இப்படிதான் போன் பேசிட்டு எடுத்துட்டு வந்து வண்டியில விடுவியா? உங்ககிட்ட பேசிட்டுலாம் அந்த வேலைக்கு ஆகுது. வண்டி ஓடிக்கலாருங்க. ப்ரோ, நீங்க ஜிம்முக்கு போறீங்க தானே? உடம்புலாம் சூப்பரா இருக்கே ப்ரோ. கட்ஸ்லாம் தரமா தெரியுது. அப்படியா? இப்பதான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரேன். சரி, உங்களுக்கு எதுவுமே அடியெல்லாம் பள்ளியே? இல்ல ப்ரோ. சரி, பார்த்து போங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மச்சான், கொடைக்கானல் ட்ரிப் பிளான் போட்டுருக்கோம். போலாமா? போலாம். டேய், ஒருத்தருக்கு 5000 வச்சிருக்கல? போலாம். போலீஸ் நிக்கறாங்க, சீக்கிரம் யாராச்சும் இறங்குங்க. டேய், நான் எதுக்குடா இறங்கணும்? 4 இறங்கல, நீ இறங்கி போடா. டேய், நான் நடுவுல உட்கார்ந்திருக்கேன். என்னால எப்படி இறங்க முடியும்? நீ இறங்கினா தானே கரெக்டா இருக்கும். இறங்குடா. அப்படிடா இல்லையே, நீ இறங்கி போடா. டேய், நான் கிளட்ச் புடிச்சிருக்கேன்டா. கிளட்ச்ல இருந்து கையை எத்தனை வண்டி வீலிங் வச்சிரும். இப்போ விடு, வண்டி வீலிங் கிடைக்குதான்னு பாப்போம். டேய், காலை கீழ தானடா வச்சிருக்கேன், இறங்கி தான் போயேன். இல்லையே, கால் கீழே இல்லையே. டேய், பாப்பா பாரு. இப்போ நீ தானே கால் கீழே வச்சிருக்க, நீ இறங்கி போடா. டேய், என் வண்டி நான் என்னத்துக்குடா இறங்கணும்? ஏய், அப்ப இது உன் வண்டியா? நீ இறங்கி போடா. நான் காலை கீழே வைக்கல, நான் எதுக்கு இறங்கணும்? நானும் காலை கீழே வைக்கலையே. சார், இந்த பசங்களை பாருங்க சார், ட்ரிபிள்ஸ்ல வந்து ஒருத்தனை இறங்கி போடா போவே மாட்டானுங்க. உசேனே வாடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. இந்தாடா. வேணா வச்சுக்கோ. ஏய், வச்சுக்கோடா. ஸ்கூல் படிக்கும் போது பென்சில் ரப்பர் திட்டு இருந்தா, இப்ப பெரிய லெவல்ல போயிட்டா. பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்குடா. அப்பல ஒருத்த போன் பேசிட்டு இருக்கா, எனக்கு வேலை வந்துச்சு. நான் வர. ஹைடா மச்சான், எப்படி இருக்க? என்ன இஸ்மாயில, எப்படி இருக்க? ஹாய் சொன்ன, திருப்பி சொல்லவே இல்லை. இல்லடா, சரியா நோட் பண்ணடா. ஓகேடா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இருடா, பேசிட்டு போலாம். இல்லடா, பை. Don't show me your attitude. If I show mine, you will forget yours.
ஷர்ட் நல்லா இருக்கு மச்சான். எந்த கடையில் வாங்கின? கடையில் இல்லைடா, ஆன்லைனில் வாங்கினது. அப்படியா, சூப்பர்ரா. சரி எனக்கும் லிங்க் அனுப்பி போட, நானும் வாங்கிக்கிறேன். அனுப்புகிறேன். ஒரு சில பேருக்கு என்ன காப்பி பண்ணுறதே வேலையாக போச்சு, என்னத்த சொல்கிறது. என்னடி ரீல்ஸ் அனுப்புனா ரியாக்டே பண்ண மாட்டேறா? இல்லடா, எக்ஸாம் வேற வருதுல்ல, அதான் ஃபோனே எடுக்கிறது இல்லை. ஓ அப்படியா? உங்கள் மேலே அன்பு வச்சனால தான் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், இல்லைனா இக்னோர் பண்ணுறதில்ல நான் தான்டா ஹெட் மாஸ்டரு. என்னடா வாட்ஸ்அப்பில் ஒரே ஆட்டிடியூட் ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லையடா, நார்மலாக தான் வைக்கிறேன். என்னோட சொந்த காசு, அதில் போட்ட இன்டர்நெட்டு, உங்கள் அப்பா காசில் ஒன்றும் எதுவும் போடலை. ஏய் வண்டி ஓரமா நிறுத்தான், ஓரமா நிறுத்துறா. அவன் என்னடா பண்ண? வண்டியே அவன் தான். அவன் இது பண்ணாலும் கம்முன்னு வா, இல்லைனா வீடு வரைக்கும் பஸ்ஸில் தான் போகணும். இதுக்கெல்லாம் எதுக்கு ப்ரோ கோச்சுக்கிற? இந்த கையும் போட்டுக்கோ, உனக்கு ஒன்றும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற கடையோட எங்கள் டீ நல்லா இருக்குல்ல? ஆமாண்டா. எவ்வளோ ஆச்சு? 30 ரூபாப்பா. பே பண்ணிட்டு வந்துடுறா. சே, என் ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லவனாக இருக்கான். பே பண்ணுன்னு சொன்ன உடனே எந்த ஷேரும் கேட்காம அவனே பே பண்ணுறான். இவன் கூட இருந்தால் என்னை நல்லா பார்த்துக்கிறான், எனக்கு எல்லாமே அவனே செலவு பண்ணுறான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகிற ஒரே ஃப்ரெண்டு இவன் தான். இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். புறம்போக்கே ஃபோனே வந்து தான் போய் பே பண்ணு. டே வேலைக்கு வேற போண்டா, கொஞ்சம் சீக்கிரம் போடா. என்னடா பெட்ரோலே இல்லை, எப்படிடா போறது? ஏய் இது என்ன வண்டி தெரியும்ல, ஸ்ப்ளெண்டர். நீ வேலைக்கு தானே போகணும், வா கூட்டு போகிறேன். டேய் மச்சான், பங்க் வருதுடா, பெட்ரோல் போட்டுக்கலாம்டா. டேய் இவ்வளோ பெட்ரோல் இருக்கு, எதுக்குடா பங்கு? கம்முன்னு வாடா. அப்பவே சொன்னல பங்க் இருக்கு, பெட்ரோல் போட்டுக்கலான்னு. டைம் வேற ஆச்சுடா. ஓ ஏ ஐயோ, பெட்ரோல் போடுறானா எங்கடா கேக்குற நீ? போச்சு, ஓனர் வேலையை விட்டு நிறுத்திடுவான். போயிடலாம்டா, பக்கத்தில் தானே இருக்கு. இங்க இருந்து 10 கிலோமீட்டருக்கு எந்த பங்குமே இல்லடா. நான் வேற கர்த்தரே ஃபுல் பவரை கொடுப்பா. யாரா இவன் வண்டி கிளிப்லாம் கடிச்சிட்டு இருக்கான்? இதான்டா ஸ்ப்ளெண்டர். 10 கிலோமீட்டர் ஒன்று விட்டுட்டு இதே பெட்ரோல் வச்சு நான் வீட்டுக்கே போயிடுவேன். வா. சத்தியமா இவனுங்களை என்ன சொல்றதுன்னே தெரில. பர்த்டேன்னு சொல்லிட்டு எங்கள் வீடு தான் ஒழிச்சு வச்சிருக்கானுங்களா பின்னாடி. ஃப்ரிட்ஜில் வந்து கேக் வாங்கி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் அவங்க வீட்டில் வைக்க வேண்டியது, நைட் வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்கானுங்க. தூக்கத்துலேருந்து இப்போ தெளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கேன் நான். யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. A few moments later. ஆர்டர் கொடுத்தேன், ஹாப்பி பர்த்டேன்னு போடுங்க. நான் அதை அப்படியே எழுதி வச்சிருக்காரு. ஆர்டர் தான் கொடுத்தேன், போட நான் ஹாப்பி பர்த்டேன்னு போடுங்க, பேர்லாம் கேட்கல, இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காரு. இங்க பாரு, இந்த காட்டுறேன் ஆர்டர் கொடுத்தது. என்னடா செல்ல குட்டி, மாமா பைக்கில் கூட்டு போவா? சரி, தும்பா எப்படி கத்தும்? அம்மா கிட்ட போறியா நீனு? அம்மா கிட்டலாம் அனுப்பக்கூடாது, மாமா கூட தான் இருக்கணும், சரியா? மாமா பைக்கில் கூட்டு போறேன். ஏய் போடா, அங்கே போடா. உங்கள் அம்மா இருக்காங்கன்னு ஏதோ சும்மா கொஞ்சிட்டு இருந்தா வந்து ஃபோனை பிடிங்கிட்டு இருக்கான். போடா, உங்கள் அம்மா கிட்ட. சும்மா பைக்கில் கூட்டு போனானா வந்துருவானுங்க அப்படியே. டாய் கோவிந்தா, யாரு நீ? ஊர் உள்ள புதுசா சுத்தின்னு இருக்கீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது. காலேஜிலலாம் வச்சிருவேன் கல்யாவங்க. யோ சிசியா, காலேஜில் ஏதாவது சிக்கோனா அண்ணங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, புரியுதா? சூற விட்டுலாம் போயிட்டு. டாய் என்ன காடியை சிக்கலா ஓட்டுன்னு வரீங்க ஏரியால? ஒன்னு விட்டுனா ஜீரணமாயிடுவீங்க, பாங்கடா. யோ என்ன பிரச்சனைனாலும் அண்ணன்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன், புரியுதா? சார்பு சதீஷ்னா எல்லாருக்குமே தெரியும். அண்ணனுக்கு ஒரு 10 ரூபா கொடு. நான் காசு இல்லைண்ணா. சிப்ஸ் வாங்க வச்சிருப்பா பாரு, குர்ரா. நான் சத்தியமா இல்லைண்ணா. மச்சான் ஃப்ரேம் பக்காவா செட் பண்ணிட்டேன், நீ போஸை மட்டும் மாத்திட்டே இரு. கேண்டிடா ஏதாச்சும் ஒன்று மாட்டோம். என்ன போஸ்டா தருது? ஏதாச்சும் ஒன்று குர்ரா. என்னடா போஸ் இது? நல்லா சிரிச்சிட்டுதா கூடண்டா. டேய் உன்னை சிரிக்க சொன்னது என் தப்பு தான்டா. நான் இப்போ உனக்கு சூப்பரா ஒரு போஸ் சொல்லி தரேன், அது மாதிரியாச்சும் ஒழுங்கா குர்ரா. எப்படிடா? டே இப்படி வாக் பண்ற மாதிரி இப்படி ஸ்டைலா தெரியும் பாரு, ஓகேவா? நீ என்னடா மியா கலிஃபா மாதிரி நின்றுட்டு இருக்க? சரி நான் உனக்கு ஒரு சிம்பிளா ஒரு போஸ் சொல்லி தரேன், அதையாச்சும் ஒழுங்கா பண்றா. இப்படி நின்ட்டு ஸ்டைலா இப்படி தலையில கை வச்சுட்டு நில்லு. ஹாப்பி பர்த்டே இஸ்மாயில். தேங்க் யூ. எனக்கா கிஃப்ட்? ஆமாமா. இரு என்ன இருக்குன்னு.
இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணு. PS5 எதுவும் உள்ள இருக்கா? PS5 எப்படா இந்த பாக்ஸ்க்குள்ள வைக்க முடியும்? வேற கெஸ் பண்ணு. எனக்கு பிடிச்ச கவாஸ்கி பைக் தானே உள்ள இருக்கு. ஐயோ, அவ்வளோ பெரிய பைக்கை எப்படிடா இந்த பாக்ஸ்க்குள்ள வைக்கிறது? கரெக்டா கெஸ் பண்ணு. அப்பனா கண்டிப்பா ஏஜோவி ஹெல்மெட் தான் உள்ள இருக்கு. ஹெல்மெட் எப்படிடா இந்த பாக்ஸ்ல வைக்கிறது? வேற கரெக்டா கெஸ் பண்ணு. ஸ்கெச்சஸ்ல எதுவும் ஸ்லிப்பர்ஸ் உள்ள இருக்கா? ஐயோ போதும், நானே காட்டுறேன். ஓ மை காட், நைக் ஸ்லிப்பர் இது உள்ளயா? சத்தியமா என்னால நம்பவே முடியல. இந்த டப்பா உள்ள அதுவும் நைக் ஸ்லிப்பர்.